இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா vs இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்ச் நம்பர் 2. ஸோ இன்றைக்கி நடக்கிறதுக்கு 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலை. மழைனால ரெயின் டிலே ஆச்சு. ஸோ லேட்டாக தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி செமிஃபைனல் மேட்ச் நம்பர் 1 நடந்துச்சு இன்னைக்கு காலையில். அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா துவம்சம் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானை. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னா, ஏஷியா கப்பில் இந்தியா vs ஸ்ரீலங்கா மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பவுலர்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்லேயும் பயங்கரமாக பவுலர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லலாம் இந்தியா vs இங்கிலாந்து மேட்ச்சில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 56க்கே ஆல் அவுட் எடுத்துட்டாங்க ஆப்கானிஸ்தானை. ஸோ இவங்க அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா இன்டூ ஃபைனல்ஸ். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் அண்டர்-19 ஃபைனல்ஸ் தான் போயிருக்காங்க. T20 அது ஏதோ வேர்ல்ட் கப்போ ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸோ அண்டர்-19 போயிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமாக அவங்க வந்து ஒரு இதில் வந்துட்டு ஃபைனல்ஸ் போயிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். வேர்ல்ட் T20 அது மாதிரின்னு சொல்லலாம். வேர்ல்ட் கப் அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில். ஸோ இது வந்து யாருக்கு ப்ரௌடுன்னு பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்காவே செம்ம ப்ரௌடு. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இது வந்து டேல் ஸ்டேன் பர்த்டே அன்றைக்கி தான் நடக்கணும்னு பாருங்களேன். ஏன்னா டேல் ஸ்டேனுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரியே சொல்லிக்கலாம். ஸோ ஏபி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு டேல் ஸ்டேனும். ஸோ அவரும் எமோஷ்னலாக டவுன் ஆகி சொல்லியிருக்காரு. ஸோ செம்மையாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கன் ஜெயித்தாலும் எனக்கு ஓகே தான். இப்போ இந்தியா vs இங்கிலாந்து மேட்ச்சில் வந்துட்டு இந்தியா தான் ஜெயிச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயித்தாலும் ஓகே தான், இந்தியா ஜெயித்தாலும் ஓகே தான். ஏன்னா 2 டீமும் ஒரு நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேவரட்ஸ் தான். இங்கிலாந்து நோ கைஸ். ஸோ திருப்பி இவங்களே அடிக்கிறது ரொம்ப மோசம்தான். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா இது வரைக்கும் கப்பே அடிக்காத டீம். அவங்க அடித்தா கூட பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவேன் இந்தியா vs இங்கிலாந்து. ஸோ செம்மையாக இருக்க போகுதுன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, இந்தியாவும் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச் கூட தோக்கல, சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு டோர்னமெண்ட் கூட தோக்கல. ஸோ இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபைனல்ஸ் இருக்குன்னு எதிர்பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸை வந்து ஜெயிச்சிட்டாரு ஜாஸ் பட்லர். ஸோ இப்போ மழை வரனால இந்த கிரவுண்டில் வந்துட்டு பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2022 ரிப்பீட் பண்ணுவாரா இல்லை வேறு ஏதாவது ட்விஸ்ட் நடக்குமான்னு பார்ப்போம். நம்ம பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்களா இல்லையா இந்த மேட்ச்சில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோலி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அவுட் ஆகிட்டார் கைஸ், அதையும் சொல்லிடுறேன். ரீஸ்டாப்லிக்கு இன்ஸ்டா ஒரு 6 அடித்து அடுத்த பாலே அவுட் ஆகிட்டார். ஒரு ஸ்லாட் பால் போட்டோன்னே 6 அடித்தார். லென்த் பால் போட்டோன்னே போல்டு தெரிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங் பிச் மாதிரி இருக்குது. பேசர்ஸ்க்கு நல்லா சாதகமாக இருக்குது பிச்சு. ஏன்னா ஹை பவுன்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ ட்ரபுள் ஆகிட்டு இருக்காங்க நம்ம பேட்டர்ஸ். ஸோ இதே வந்து கண்டினியூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து லோ ஸ்கோர் தான் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிப்பீட் ஆகுமா நம்ம T22 இல்லைனா ரிப்பீட் ஆகாதா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சப்படியால் தான்